ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 நாடு சமூகம் அப்படிங்கிற இயல்லிருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயலில் 114 வினாக்கள் இருக்குது. அதில் 55 வினாக்கள் இந்த வீடியோலையும் மீதி இருக்க வினாக்கள் அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ முதல் வினா பாருங்கள். புலி தங்கிய குகை எழுதியவர் யார்? விடை காவற்பெண்டு. அடுத்து இரண்டாவது வினா. புலி தங்கிய குகை என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இப்பாடல் புறநானூறில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு. அடுத்து மூன்றாவது வினா. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது எது? புறநானூறு விளங்குகிறது. அடுத்து நான்காவது வினா. சோழ மன்னன் போர்வை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சோழ மன்னனுடைய கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. அடுத்த ஐந்தாவது வினா. புலி தங்கிய குகை புறநானூறு நூலின் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது? 86வது பாடல். அடுத்த ஆறாவது வினா. புலி தங்கிய குகை பாடலை காவற்பெண்டு எதை கருப்பொருளாக கொண்டு பாடியுள்ளார்? வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடியுள்ளார். அடுத்து ஏழாவது வினா. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் என்னும் பாடல் வரியை எழுதியவர் யார்? இப்பாடல் வரியை எழுதியவர் காவற்பெண்டு. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து எட்டாவது வினா. யாண்டு என்னும் சொல்லின் பொருள். யாண்டு என்றால் எங்கு என்பது பொருள். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஒன்பதாவது வினா. யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. யாண்டு கூட்டல் உளனோ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பத்தாவது வினா. கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல்லலை. கல்லலை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 11வது வினா. காவற்பெண்டு ஒரு சங்ககால பெண்பார் புலவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 12வது வினா. காவற்பெண்டு இயற்றிய புறநானூற்று பாடலில் தம் வயிற்றுக்கு தாய் எதனை உவமையாக கூறுகிறார்? காவற்பெண்டு இயற்றிய புறநானூறு பாடலில் தம் வயிற்றுக்கு தாய் எதனை உவமையாக கூறுகிறார் என்றால் புலி தங்கிய குகையை. அடுத்து 13வது வினா. கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலின் பெயர். விடை கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலின் பெயர் கதைப்பாடல். அடுத்து 14வது வினா. கீழ்கண்டவற்றுள் எது கதைப்பாடலின் வகையாகும்? இதில் சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் இது அனைத்துமே கதைப்பாடலின் வகைகளாகும். மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 15வது வினா. கட்டபொம்மனின் கதை பாடல்களை வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல்கள் என்ற தலைப்பில் நூலாக்கியவர் யார்? இந்த தலைப்பில் நா. வனமாமலை நூலாக்கியிருப்பார். கட்டபொம்மனின் கதை பாடல்களை வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்ற தலைப்பில் நா. வனமாமலை நூலாக்கியிருப்பார். அடுத்து 16வது வினா. பொருந்தாதது எது? சூரன் என்றால் வீரன், பரி என்றால் குதிரை, கமுகு என்றால் பாக்கு, வாரணம் என்றால் குரங்கு என்பது தவறு, வாரணம் என்றால் யானை என்பது பொருள். அடுத்து 17வது வினா. பொறுத்துக. பொக்கிஷம் என்றால் செல்வம், சாஸ்தி என்றால் மிகுதி, விஸ்தாரம் என்றால் பெரும் பரப்பு, சிங்காரம் என்றால் அழகு. 2, 3, 4, 1. அடுத்து 18வது வினா. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வரும். ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வரும். இப்போ தான் பார்த்தோம் வாரணம் என்பதன் பொருள் யானை. அடுத்து 19வது வினா. பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டும்? பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டும். அடுத்து 20வது வினா. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது எது? மெத்தை வீடு என்றால் மாடி வீடு என்பது பொருள். அடுத்து 21வது வினா. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். அடுத்து 22வது வினா. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது
தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை. அடுத்து 23வது வினா, வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். வாசல் அலங்காரம், தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 24வது வினா, முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? சாயல்குடியில் உரையாற்றியிருப்பார், தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 25வது வினா, முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் யாது? நேதாஜி என்ற இதழை நடத்தியிருப்பார். அடுத்து 26வது வினா, முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது எந்த நோய் பரவியதால் படிப்பு பாதியில் நின்றது? பிளேக் நோய் பரவியதால். அடுத்து 27வது வினா, தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? இதற்கான விடை பசும்பொன், முத்துராமலிங்க தேவர். அடுத்து 28வது வினா, சுத்த தியாகி என்று பசும்பொன் யாரால் பாராட்ட பெற்றாள்? சுத்த தியாகி என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெரியாரால் பாராட்டப்பட்டிருப்பார். அடுத்து 29வது வினா, முத்துராமலிங்க தேவர் எந்த துறையில் ஆற்றல் உடையவராக விளங்கினார்? சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், சோதிடம், மருத்துவம். மேற்கண்ட அனைத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் ஆற்றல் உடையவராக விளங்கியிருப்பார். அடுத்து 30வது வினா, 1936இல் நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட முன் வந்தவர் யார்? இதற்கான விடை காமராசர். 1936இல் நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட காமராசர் அவர்கள் முன் வந்திருப்பார். அடுத்து 31வது வினா, ஓர் ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் யார்? இதற்கான விடை முத்துராமலிங்க தேவர். அடுத்து 32வது வினா, முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு? முத்துராமலிங்க தேவர் 1908ஆம் ஆண்டு பிறந்திருப்பார். 1963 மறைந்த ஆண்டு. அடுத்து 33வது வினா, முத்துராமலிங்க தேவர் எந்த இரு மொழிகளில் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார்? தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில். அடுத்து 34வது வினா, வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் திலகர், பாலகங்காதர திலகர். அடுத்து 35வது வினா, முத்துராமலிங்கரின் விடுதலை வேட்கையை அறிந்து தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? முத்துராமலிங்கரின் விடுதலை வேட்கையை அறிந்து தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக பாராட்டியிருப்பார். திருவிக என்பது திருவாரூர் விருத்தாச்சல மகனார் கல்யாண சுந்தரம் என்பதன் சுருக்கம்தான் திருவிக. அடுத்து 36வது வினா, முத்துராமலிங்கர் யாரை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தார்? நேதாஜியை தனது அரசியல் குருவாக கொண்டிருப்பார். அடுத்து 37வது வினா, வங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? நேதாஜி வங்க சிங்கம் என்று போற்றப்படுகிறார். அடுத்து 38வது வினா, முத்துராமலிங்கரின் அழைப்பை ஏற்ற சுபாஷ் சந்திரபோஸ் 1939இல் எங்கு வருகை தந்தார்? மதுரைக்கு முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்றி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 1939இல் வருகை தந்திருப்பார். அடுத்து 39வது வினா, யாருடைய முயற்சியால் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர்? முத்துராமலிங்க தேவருடைய முயற்சியினால் சுபாஷ் சந்திரபோஸ் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் ஏராளமான தமிழர்கள் இணைந்திருப்பாங்க. அடுத்து 40வது வினா, முத்துராமலிங்கர் முதலில் எந்த ஊரில் 3 மணி நேரம் உரையாற்றினார்? சாயல்குடியில் முதலா முத்துராமலிங்க தேவர் உரையாற்றியிருப்பார். எத்தனை மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரம் உரையாற்றியிருப்பார். அடுத்து 41வது வினா, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று மகிழ்ந்தவர் யார்? இவ்வாறு மகிழ்ந்தவர் காமராசர். காமராசர் அவர்கள் முத்துராமலிங்க தேவருடைய பேச்சை கேட்டு, ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை, முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிக உதவும் என்று மகிழ்ந்திருப்பார். அடுத்து 42வது வினா,
முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் யார்? இவ்வாறு அறிஞர் அண்ணா புகழ்ந்திருப்பார். அடுத்து 43வது வினா. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று பாராட்டியவர் யார்? இவ்வாறு பாராட்டியவர் ராஜாஜி. அடுத்து 44வது வினா. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டம் எது? ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 45வது வினா. 1934 எங்கு முத்துராமலிங்கர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதியில் 1934ஆம் ஆண்டு குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருப்பார். அடுத்து 46வது வினா. முத்துராமலிங்க தேவரின் தொடர் போராட்டத்தால் எந்த ஆண்டு குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது? 1948 நீக்கப்பட்டிருக்கும். அடுத்து 47வது வினா. முத்துராமலிங்கரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? வித்யாபாஸ்கர், இந்து புத்த சமய மேதை, பிரவசனகேசரி என்றெல்லாம் முத்துராமலிங்க தேவர் அழைக்கப்பட்டிருப்பார். படிக்காத மேதை என்பது இதில் பொருந்தாதது. படிக்காத மேதை என்பது காமராசருடைய சிறப்பு பெயர். அடுத்து 48வது வினா. தன் வாழ்நாளில் எத்தனை பங்கினை சிறையில் முத்துராமலிங்கர் கழித்தார்? 1/5 பங்கை தன்னுடைய வாழ்நாளில் சிறையிலேயே முத்துராமலிங்கர் கழித்திருப்பார். அடுத்து 49வது வினா. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் எத்தனை நாள்கள் முத்துராமலிங்கர் கழித்தார்? தன்னுடைய வாழ்நாளில் 1/5 பங்கு, அப்போ 4000 நாட்கள் கழித்திருப்பார். அடுத்து 50வது வினா. முத்துராமலிங்கருக்கு இந்திய அரசால் எப்பொழுது தபால் தலை வெளியிடப்பட்டது? 1995ஆம் ஆண்டு. அடுத்து 51வது வினா. 1938 காலகட்டத்தில் மதுரையில் எத்தனை தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக முத்துராமலிங்கர் திகழ்ந்தார்? 23. அடுத்து 52வது வினா. மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து முத்துராமலிங்கர் போராட்டம் நடத்தினார்? பா. ஜீவானந்தம் என்பவருடன் இணைந்து மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக முத்துராமலிங்கர் போராட்டம் நடத்தியிருப்பார். அடுத்து 53வது வினா. முத்துராமலிங்கர் உழவர்களின் நலன் காக்க எங்கு மிகப்பெரிய அளவில் மாநாடு ஒன்றை நடத்தினார்? எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ராஜபாளையத்தில் நடத்தியிருப்பார். அடுத்து 54வது வினா. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்திய விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் யார்? இதற்கான விடை முத்துராமலிங்கர். 3rd ஆப்ஷன். அடுத்து 55வது வினா. முத்துராமலிங்கர் 2ஆம் உலகப்போர் சமயத்தில் எங்கு இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார்? முத்துராமலிங்க தேவர் 2ஆம் உலகப்போர் சமயத்தில் தாமோ என்ற இடத்தில் இருந்த இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 55 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.